வணக்கம். ஜாபை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சுகர் டாடி, சுகர் மம்மி, சுகர் பேபி ஒரு புதிய கலாச்சாரம் இன்றைக்கி தமிழகம் எங்கும் பரவிக்கொண்டு வருகிறது. அதில் குறிப்பாக சென்னையில் ஒரு 40% மேலே பரவியாச்சு. அது என்னங்க சுகர் டாடி, சுகர் பேபி, சுகர் மம்மி. ஒருவேளை ஏதாவது நீரிழிவு நோய் சம்மந்தப்பட்டதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டீசெண்டாக ஒரு விபச்சாரம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பப்ளிக்காக பண்ணக்கூடிய சமயத்தில் ஆணை விபச்சாரகன் அப்படிம்பாங்க, பெண்ணை விபச்சாரி, தேவடியால் அப்படிம்பாங்க. இது டீசெண்டான ஒரு விபச்சாரம். படித்த இளைய பெண்களும் படித்த இளைய ஆண்களும் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. யாருக்காக அப்படின்னா, வயதில் மூத்த ஆண்களுக்கும் வயதில் மூத்த பெண்களுக்கும். அந்த வயதில் மூத்த பெண்கள், வயதில் மூத்த ஆண்கள் அப்படிங்கிறப்ப, இப்போ பெண்கள்னு எடுத்துக்கலாம். வயதில் மூத்த பெண்கள்னா 40 வயசு கூட இருக்கிறாங்க. சுகர் மம்மி 40, 50, 60, மனோபாஸ் முடிந்து 70 இருக்கிறாங்க. காசு அவங்கள்ட்ட நிறையா இருக்கும், ஆனால் ஆண் துணை இருக்காது. குறிப்பாக அவர் ஹஸ்பண்ட் இறந்துருப்பார், கட்டுக்கட்டாக பணம் வச்சுருப்பாங்க, பலவிதமான ஒரு செலவுகள் பண்ணுவாங்க. கூட ஒரு துணைக்கு ஒரு ஆள் தேவை. ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை கட்டிக்கிட்டா அப்படின்னா அப்புறம் அது கணவன் அப்படிங்கிற மாதிரி வேறு விதமாக போயிடும். இது அப்படி இல்லை. சைடு உயிருள்ள வரைக்கும் அந்த சுகர் மம்மி, அவங்க பேர் சுகர் மம்மி, ஆண் துணை இல்லாத ஒரு சுகர் மம்மி அவங்க பேர். அவங்களுக்கு சுகர் பேபி ஆணையும் குறிக்கும், இதில் பெண்ணையும் குறிக்கும். சுகர் பேபிங்கிறப்போ ஒரு ஆண் துணை, ஒரு 20, 25 வயசு, 18 வயசு பையன் கூட இருக்கிறான். அதில் 30 இந்த மாதிரி உள்ளவங்க படித்த இளைஞர்கள், வேலை கிடைக்காத இளைஞர்கள். மற்றபடி வேலைக்கு போய்கொண்டு சைடில் பணம் பார்க்கக்கூடிய இளைஞர்கள். இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தொடர்புகள் கிடைச்ச உடனே இதற்கென்று சில ஆப்புகள்லாம் இருக்குதான். இதுக்குன்னு சில புரோக்கர்ஸு, மீடியேட்டர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களோட கூட அப்படியே போக வேண்டியது, வர வேண்டியது. கேட்டால் பெரியப்பா பையன் பேரன், மற்றபடி எங்கள் அக்காவுடைய பேரன், மாமாவுடைய பேரன் அப்படின்னு அந்த பெண்கள் சொல்லி கொள்வார்களாம். நடந்துகிட்டு இருக்குதுங்க, சென்னையில் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கா. இன்றைக்கி தமிழ்நாடு முழு பரவி கொண்டு வரக்கூடிய ஒரு புதிய ஒரு கலாச்சாரம். மற்றபடி அப்படியே சொல்லிக்கிட்டு போகக்கூடிய சமயத்தில் அந்த 40, 50, 60 வயசு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கை மேலே அந்த பையனுக்கு கை போட்டுக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக போகக்கூடிய சமயத்தில் வெளியே யாருக்கும் தெரியாது. கேட்டால் பேரன் வடிவில், எப்படிலாம் ஒரு கலாச்சாரம் பரவிட்டு பேரன் வடிவில். இந்த பையனுக்கு 25, 30 வயசு, அந்த அம்மாளுக்கு 60, 70 வயசு. அப்புறம் ஷாப்பிங் போக, கூட போக பிடிக்க ஒரு டைம் போட்டு என்ன பண்ணுவோம் பண்ணிக்கிட்டு, அப்புறம் உடல் உறவும் ராத்திரி நேரத்தில் அந்த அம்மாளுக்கு என்னென்ன விருப்பமோ அதையெல்லாம் இவர் பண்ணுவார். எது எக்ஸப்ட் எதுவுமே கிடையாது, இதுதான் அப்படின்னு கிடையாது. எல்லாமே கூட இருந்து ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய்மெண்ட்டு. மற்றபடி காதல், மோதல், காமம் எல்லாமே கூட பண்ணிக்கிட்டே இருப்பார். சம்பளம்லாம் கிடையாது, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சில அமௌண்ட்டு பேசிக்கொள்வதும் கிடையாது. சில பேர் பேசிக்கொள்வதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இந்த மாதிரி என்னோட நீ சுகர் பேபியாக இருந்துக்கிட்டா அப்படின்னா மாதம் உனக்கு இவ்வளவு தர்றேன். டீசெண்டான விபச்சாரம், வேறு ஒன்றுமே கிடையாது. துணைக்கு துணை, உடல் உறவுக்கு உடல் உறவு, காதலுக்கு காதல், பாசத்துக்கு பாசம், அன்புக்கு அன்பு, துணைக்கு துணை, அப்படி. அப்புறம் மாதமான ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் அப்பப்போ ஒரு அமௌண்ட்டு. இவருக்கு என்ன தேவையோ உடனே கேட்பார். இந்த மாதிரி எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைன்னா அந்த அம்மா கொடுப்பாங்க.
அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஜாலியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. வெளியே போகிற சமயத்தில் பேரன் வடிவில் இருக்கிறனால ஒரு வித்தியாசம் தெரியாது. பார்ப்பவங்களுக்கு வந்து நம்ம பாட்டியும் பேரனும் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தூரத்தில் ஒரு சைட்டு. இந்த மாதிரி சுகர் மம்மி, சுகர் பேபி, இந்த கான்செப்ட். அப்புறம் சுகர் டாடி, சுகர் பேபி. சுகர் டாடி அப்படிங்கிறப்போ ஒரு 60-70 வயசுக்கு ஆண், ஒரு 50-40 கூட இருக்கிறாங்க. கல்யாணமாக எத்தனையோ ஆண்கள் இருக்காங்க இல்லையா, 50-40 தனிமையில் இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்கிறாங்க. ஆமாம், 50-60-70 வயசில் இருப்பாங்க. நல்லா பணம் ஃபுல்லாக கட்டி வச்சுருப்பாங்க. துணை இருக்காது, மனைவி இறந்திருப்பாள், இல்லை மனைவி வந்து டைவர்ஸ் வாங்கி ஓடி இருப்பாள், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான். இவர் தனிமையாக இருந்துக்கிட்டு இருப்பார். பார்ப்பார் எந்த நாள் தனிமையாக இருக்குது, உடல் உறவு அப்படிங்கிற விஷயம் இருக்குது, காதல் காமம் மற்ற சோன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்ப சுகர் பேபி ஒரு 20 வயசு, 18 வயசு, 25 வயசு பெண்கள், படித்த பெண்கள் இன்று கிடைக்கிறாங்க. ஒரு பேசிக்க வேண்டியது, ஜாலியாக கூட போக வேண்டியது, வர வேண்டியது. மற்றபடி அப்படியே இரவு ஆனால் உடல் உறவு, மற்ற ஜாலியாக அப்பப்போ எங்கெங்கே கையை போடணுமோ கையை போட்டுக்க வேண்டியது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படி ஜாலியாக 2 பேரும் போக வேண்டியது. குறிப்பிட்ட அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த அம்மா சுகர் பேபி இல்லையே, அந்த அம்மா ஐயா எனக்கு ஒரு 10,000 கொடுங்க அப்படிம்பாங்க. உடனே 10,000 கொடுப்பாரு. அப்புறம் 5,000 அவராக கொடுப்பார் விருப்பப்பட்டு. இந்த மாதிரி அப்பப்போ அந்த சுகர் பேபியினுடைய, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சுய தேவைகளை பூர்த்தி செய்யும்படியான ஒரு கலாச்சாரம். இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வந்து இன்னைக்கு தமிழகத்தில், அதில் குறிப்பாக சென்னையில் ரொம்ப பரவலாக போயிட்டுருக்கு. இதில் ஈடுபடுவது வந்து படித்த இளசுகள், ஆண்கள் பெண்கள், 20, 22, 25 இந்த மாதிரி உள்ளவங்க நிறைய படிச்சுட்டு வேலை கிடைக்காம, இப்போ பார்க்குறோம்ல, இதில் பார்க்குறோம். ரோட்டில் பார்த்தீங்கன்னா 20 வயசு 21 வயசு இருக்கும். பார்த்தா லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிட்டு ஆச்சா போச்சான்னு சாப்பாட்டுக்கு கூட வழி இருக்காது. அந்த அளவுக்கு கிளாமராக பயங்கர மேக்கப்பாக இருக்கும். எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே, ஒருவேளை இந்த மாதிரி போகிறாங்களா அப்படிங்கிற பல விஷயம் இருக்குது. ஆண்கள் அப்படி போகிறப்ப தெரியாது, பெண்கள் போகிறப்ப துண்டா தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் மிகப்பெரிய ஒரு பரவலாக இன்னைக்கு தமிழகத்தில், அதில் குறிப்பாக சென்னையில் போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு ஆணுக்கு, வயதான ஆண்களுக்கு, வயதான பெண்களுக்கு, இளமையான ஒரு பையன், இளமையான ஒரு பொண்ணு, வெளிப்பார்வைக்கு ஒன்றும் தெரியாது. மற்றபடி இதுலேயும் சிக்கல் இருக்கிற மாதிரியும் பலவிதமான தகவல் இருக்குது. சில பேர் வந்து 60 வயசு 70 வயசு சுகர் டேடிக்கு சுகர் பேபி, ஒரு 20-25 வயசில் ஒரு பெண்ணு அப்படி பாடி கார்ட் மாதிரி போக இருக்கிற சமயத்தை திடீரென்று கர்ப்பம் உண்டானால் என்ன ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தை, அது அவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அதுலேயும் சில பேர் வந்து கர்ப்பம் ஆகிவிட்டது, மிரட்டல் விடுத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய சில பெண்களும் இருக்கிறாங்களாங்க. இந்த வகையில் சுகர் டேடிஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சுகர் மம்மி, ஆமாம், ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு மனோபாஸ் வந்துருக்கும் 60, 55 அப்படிங்கிறப்ப மாதவிடாய் வராது. ஆமாம், அப்புறம் கூட பாடி கார்ட் மாதிரி சுகர் பேபி, ஒரு சின்ன பையன், 20-22 வயசு பையன், 25 வயசு பையன், 30 வயசு பையன், 18 வயசு பையன். ஆமாம், அவர்களுடைய விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, அந்த அம்மானு விருப்பப்படக்கூடிய அளவுக்கு தேவைப்பட்ட காசு, கர்ப்பம் அப்படிங்கிறது அவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி மனோபாஸ் அப்படிங்கிறப்ப கர்ப்பம் கட்டாயம் உண்டாகும். அதனால் பெண்களுக்கு அதில் கவலை இல்லை. ஆணை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு மிரட்டல்கள், பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பாதுகாப்பும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் இன்னைக்கு கேலி கூத்தாக இல்லாமல் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு, இது வந்து வேறு விதமாகவும் சில ஹோட்டல் நடந்து கொண்டிருப்பதாகவும் இன்னைக்கு தகவல் போயிட்டு. அதாவது ஒரு முக்கியமான விஐபி வருவார், வந்தவுடனே ஒரு குறிப்பிட்ட ரிசப்ஷன்லேருந்து ஒரு பெண் போவா, ஹாய் ஹாய் அப்படிம்பா, கை பிடிப்பா அப்படிம்பா இப்படிம்பா. அப்புறம் அந்த ஹோட்டல் மேனேஜர் சொல்லிடுவார், இந்த அம்மா தான் வந்து உங்களுக்கு கடைசி வரை கூட இருப்பாங்க, எஸ்கார்ட் கூட இருப்பாங்க. அதுவே தெரிஞ்சு போயிடும், கூட இருப்பாங்கன்னா முடிஞ்சு போச்சு.
அவர் அப்படியே மாமல்லபுரம் போவார், அப்புறம் ஊட்டி போவார், தமிழ்நாடு அளவுக்கு சுற்றுவார், அப்புறம் திண்டுக்கல் திராட்சைக்கு வருவார், சப்போட்டாக்கு வருவார், அப்புறம் ஒட்டஞ்சத்திரம் பார்ப்பார், அப்படியே பழனி மலை ஏறுவார், அப்புறம் எல்லா மலையும் ஏறுவார். அப்படியே முடிச்சுட்டு சென்னையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எத்தனை ராத்திரி இருக்குதோ அத்தனை ராத்திரி அந்த பொண்ணு கூட இருப்பாள். அப்புறம் என்ன இருக்குது, உடல் உறவு. அப்புறம் அந்த பொண்ணை சைடில் வச்சுக்கிட்டு ஜாலியாக கை மேலே கை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ரிசப்ஷனிஸ்ட் அப்படிங்கிறத விட இது எஸ்காட், பெண் எஸ்காட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பெண்கள் இன்னைக்கு முன்னால் வந்துட்டாங்க. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இத்தனைக்கு படித்த பெண்கள், பிஹெச்டி படித்த பெண்கள் இதில் நிறைய இருக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் என்பதெல்லாம் விட பணம் நிறைய, சிம்பிளாக இன்பத்துக்கு இன்பம், பணத்துக்கு பணம். அப்புறம் வருவாங்க, அவங்க ஒரு 10 நாள் தங்கியிருப்பாங்க, அப்புறம் அவர் ஐரோப்பா போயிடுவார், அமெரிக்கா போயிடுவார். இந்தம்மா அப்படி எந்த அளவுக்கு பணத்தை கறக்க முடியுமோ கறந்துட்டு இவங்க அங்கேயே ஹோட்டலே ரிசப்ஷனிஸ்ட்டு மற்ற சோர்ஸ் எஸ்கார்டாக வேலை பார்ப்பாங்க. இதே மாதிரி தான் பெண்களும் ஒரு 60 வயசு 70 வயசு பெண்கள் சுற்றுலா தலமாக வர்றாங்க, ஹோட்டலில் தங்குறாங்க. அதற்கு ஆண் எஸ்காட், ஆமாம், கடைசி வரைக்கும் இவர் தான் உங்களுக்கு எஸ்காட்டாக இருப்பாங்க. இப்படி அந்த அம்மாட்ட சொன்னோன்னே பிடிச்சிக்குவாங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளோ. கடைசி வரைக்கும் இரவு நேர கூத்துகள், மற்ற ஷோ இந்த மாதிரி தண்ணி அடித்து அவரும் தண்ணி அடிப்பார். இப்படியே போயிட்டுருப்பாங்க. 10 நாள் 15 நாள் இருப்பாங்க. எல்லா வேலையும் அவர் முடிச்சிடுவார், அந்த அம்மா அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு சமாச்சாரம், இப்படி ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு தமிழகத்தில் பரவி வருது என்பது உண்மையிலே ஆரோக்கியம் உள்ள செயலா கிடையவே கிடையாது. பெண்கள் இதை வழியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் உண்மையிலே வேதனைக்குரிய விஷயம். சுகர் டாடி, சுகர் மம்மி, சுகர் பேபி, இப்படி ஒரு சமாச்சாரம். இது மறைமுகமான விபச்சாரம், டீசெண்டான விபச்சாரம், கட்டுக்கட்டா காசு. ஆமாம், கட்டுக்கடங்காத இளமைகள் கொஞ்சி குழாவக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு தமிழகம், குறிப்பாக சென்னை மயங்கி கொண்டிருக்குது என்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இதிலேயே சட்ட பிரச்சனைகள் மிரட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஆமாம், காசு பெயர்லையா அந்த சுகர் பேபிஸ் என்ன பண்ணிடுவாங்க, கலண்டுருவாங்களாம். அப்புறம் அவர் இந்த சுகர் டாடி, சுகர் மம்மி வேற ஆளை ஃபிட் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்களாம். இப்படிலாம் ஒரு கலாச்சாரம் போயிட்டுருக்கு. பார்த்துக்கிடுங்க. நாம் எந்த அளவுக்கு ஆணும் பெண்ணும் இந்த உலகத்தில் படிப்பு அப்புறம் காசு சம்பாதிக்கணுமா, பலவிதமான வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒரு வழிமுறையாக இன்னைக்கு இன்றைய கால படித்த இளசுகள் ஆண்களும் பெண்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையிலே நம்முடைய கலாச்சாரம், பண்பாடெல்லாம் அப்புறம்தான். நாம் நம்முடைய ஒரு தமிழ் இனத்துக்கு இழுக்காகத்தான் நாம் பார்க்க முடியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.